ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 1 ஆகஸ்ட் வரலாற்றில் இதே நாளில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு சிறு கண்ணோட்டம். 1858 இந்தியாவுக்கு வாணிபம் செய்ய வந்த கிழக்கிந்திய கம்பெனி அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்த இந்தியா டைரக்டா பிரிட்டிஷ் அரசி குயின் விக்டோரியாவோட கண்ட்ரோலுக்கு மாற்றப்பட்ட தினம் இன்று 1600 வாக்குல இந்தியாவுக்கு வாணிபம் செய்ய வருகிறார்கள். மேற்கு பக்கம் சூரத், கிழக்கு பக்கம் சென்னை மற்றும் கல்கட்டா ஆகிய இடங்களில் வாணிப தலங்களை அமைக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க இந்திய நாட்டு பகுதிகள் எல்லாத்தையும் அவங்களோடு இணைத்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது சில இடத்துல அவங்களுக்கு எதிராக புரட்சி வெடிக்கிறது. அதுல குறிப்பாக சிப்பாய் கழகம் 1887 போதுல ஆரம்பிக்கிறாங்க. இந்திய வீரர்கள் இவர்களுக்கு பிரிட்டிஷார் எதிர்க்க புரட்சி செய்கிறார்கள். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய படை அதை அடக்குகிறது. அடக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் அரசி கிழக்கிந்திய கம்பெனியோட கண்ட்ரோல் இருக்கிற இந்தியாவை டைரக்டா லண்டனோட கண்ட்ரோல்ல அந்த அரசின் டைரக்ட் கண்ட்ரோல்னு கொண்டு வராங்க. கொண்டு வரப்பட்ட தினம் 1858 ஆகஸ்ட் 1. அதுக்கப்புறம் 1920 பார்த்தோம்னா இந்திய சுதந்திர போராட்ட வீரர் பால கங்காதர் திலக் அவர்கள் மறைந்த தினம் என்றார். இவர் காங்கிரஸ்ல கோக்லே ஒரு மிதவாதின்னா இவர் கொஞ்சம் தீவிரவாதி. இவர் பிபின் சந்திரபால், அப்புறம் லாலா லஜ்பத் ராய் மற்றும் வாவு சிதம்பரம், நம்ம தமிழகத்தை சேர்ந்த வாவு சிதம்பரம் பிள்ளை, அரவிந்த் கோஷ், இவங்கெல்லாம் காங்கிரஸ்லோட மிதவாத போக்க விரும்பாமல் தீவிரமாக பிரிட்டிஷை எதிர்ப்பதற்காக தனியாக இயங்க ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கப்புறம் இவர் சுவராஜ் எமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று குரல் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இவர் சிறையில் அடைக்கப்படுகிறார் 2-3 தடவை. அதுக்கப்புறம் வெளியில வந்த பிறகு ஹோம் ரூல், ஆன்டி-பிரசிடென்ட் அம்மையார் ஆரம்பித்த ஹோம் ரூல் இயக்கத்தில் இணைத்து இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக அவர் குரல் கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர் அவர் மறைந்த தினம் 1920 இதே நாள் ஆகஸ்ட் 1. அதுக்கப்புறம் இதே நாள்ல பார்த்தோம்னா காந்தியடிகள் 1920 ஆகஸ்ட் 1 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் என்ற போராட்டத்தை ஆரம்பித்த தினம் இதே தினம்தான். காந்தியோடைய முதல் போராட்டம் என்று சொல்லலாம். பிரிட்டிஷார் எதற்காக அவர் அவருடைய அந்த ஒரு ஒத்துழையாமை இயக்கம், அவங்களுடைய அந்த துணிமணிகள், பிரிட்டிஷ் பொருட்கள் எல்லாம் பகிஷ்கரிக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம், இந்தியா முழுவதும் பெரிய ஆவேசமோட ஒரு எழுச்சி உருவாக்கப்பட்ட இது. அந்த பிரிட்டிஷாரே அரண்டு போன ஒரு போராட்டம். ஆனால் ஒரு சௌரி சௌரா அந்த இடத்துல காங்கிரஸார் ஒரு போலீஸ்கார ஸ்டேஷனை எரித்து விட்டு ஒரு 23 போலீஸ்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதனால வன்முறை வெடித்த காரணத்தினால் காந்தியடிகள் இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு போராட்டத்தை துவங்கப்பட்ட தினம் இன்று. ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.